சுவாமி சுவாமி சுவாமி, ஏன் என் தவத்தை கலைத்தாய்? என் மனைவியை பாம்பு கிடைத்து விட்டது. பாருங்கள் சுவாமி. மரணத்தின் எல்லையில் இருக்கிறாள். இளைஞனே, கடித்தது வெறும் விஷப்பாம்பல்ல. இதற்கு மருந்தும் மந்திரங்களும் பயன்படாது. சுவாமி, இப்போது நாகமணியை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. நீ இந்த கணமே நாகலோகம் சென்று அதை எடுத்து வர வேண்டும். சுவாமி, மனிதன் அல்லவா, நான் நாகமணி எவ்வாறு கொண்டு வருவது? நான் உதவி செய்கிறேன். இதோ மாயமகுதி. இதன் ஓசையினால் நாககன்னியின் ஆசையை தூண்டிவிட்டு ஆடவை. அந்த ஆட்டத்தில் நாககன்னியின் தலைமையில் இருக்கும் நாகமணி தானாக கீழே விடும். அது விழுவதற்குள் நீ எடுக்க வேண்டும். அப்படி செய்த மறுகணமே நீ இங்கிருப்பாய். உனக்காக, உன் நாகலோக பயணத்திற்காக நான் ஒரு மந்திரம் உபதேசம் செய்கிறேன். அதை மனதிற்குள் ஜபித்தால் நீ நாகலோகத்தில் இருப்பாய். ஆகட்டும் சுவாமி.